ஹை டியர், டுடே வந்துட்டு வில்லேஜ் வைப் எஃப்எஃபோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்துட்டு 12th நினைக்கிறேன். ஸோ 12th பார்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே டியர், ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒன்று சொல்லணும். தேங்க்யூ சொல்லணும் டியர். ஏன்னா நான் மூக்கு அடிச்சுட்டு ஒரு மாதிரி எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனாலும் அதேமாரி நீங்கள் வீடியோ பொறுமையாக பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ டியர். ரொம்ப தேங்க்யூ. சரி ஓகே, இப்போ நிஜமாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நேற்று எதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, என்றைக்கே இல்லாத அதிசயமாக நேற்று சடனாக வந்துட்டு வயனுக்கு செம்மையாக கோவம் வந்திருக்கும். அவர் வந்துட்டு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிருப்பாங்க. அதனால் வந்துட்டு கோச்சிக்கிட்டு ஜிம்மிக்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு, அதாவது நான் உங்களோட ஒய்ஃப் அப்படின்னு தெரிஞ்சால் கூட உங்களுக்கு அது அவ்வளோ கேவலமாக இருக்குன்னு தானே உங்களோட ஃப்ரெண்ட்ஸு கூட இன்வைட் பண்ணலை நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிட்டு அழுதுட்டு ஓடி இருப்பீங்க. ஸோ ஜிம்மினு பின்னாடியே ஒயின் வேண்ட்டு ஓடியாந்துருப்பார்ல. ஸோ அதுக்கடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இவ்வளோ நேரம் எல்லாமே சூப்பராக அழகாக போயிட்டு இருந்திருக்கும். ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுல. அதனால உங்களோட அத்தை இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஜிமின் கிட்ட வந்து நிறைய சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா அவரு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வராருல. அதனால அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஓகே, 2 பேரும் ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு சின்ன தாட் உங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆயிடுச்சா. ஸோ அவங்களுக்கே யார் கண்டுபட்டுச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அப்படியே எல்லாருமே வெளியே வராங்க, நீங்கள் வெளியே ஓடிட்டீங்க அப்படிங்கிறனால ஜிமினும் வைன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு தான் வந்துட்டு இருக்காரு. நீங்கள் ஒரு கோவத்தில் குடுக்குன்னு ஓடி இருப்பீங்க அழுதுட்டே. ஆனால் வந்துட்டு எங்கே போகிறதுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. அதுவும் இல்லாமல் அந்த காரில் கூட ஏறி உட்கார முடியாது. உங்களுக்கு கார் டோர் கூட ஓப்பன் பண்ண தெரியலை. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த கார் கிட்ட போயிட்டு பக்கத்தில் நின்றுட்டுருக்கிறீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயங்கரமாக அழுகையாக வருது. அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸோட நின்றுருக்கீங்க. உங்களுக்கு வந்து அது உள்ள அந்த மண்டபத்துக்குள்ளே இருக்க சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அப்படியே ஜிம்மி அதுக்கப்புறம் எல்லோரும் ஃபேமிலியெல்லாம் வராங்க. அதெல்லாம் வந்ததுக்கப்புறமா ஜிம்மி உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட் கார் டோர் மட்டும் ஓப்பன் பண்ணுறாரு. நீங்களும் அதில் அமைதி போய் ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு காரில் ஏறி உட்காராரு. அவ்வளோதான், 2 பேரும் வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறீங்க. பின்னாடியே வந்துட்டு அத்தை மாமா இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் சரி ஓகே நம்மளும் வீட்டுக்கு போகலாம். ஜேகே இந்த எல்லாரும் ரிலேட்டிவ் எல்லாம் வந்திருக்காங்களே. ஸோ அவங்களால கொஞ்சம் கவனி ஓகேவா, யாருக்கும் அதிகமாக தெரிவிச்சுக்க வேணாம். ஓகே, அவங்களுக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோ, கொஞ்சம் பார்த்துக்கூட அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மட்டும் தனியாக விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நீங்கள் அப்படியே வீட்டுக்கு முதல்ல போயிருப்பீங்களா, போயிட்டு டோர் மறுபடியும் ஜிமின் தான் ஓப்பன் பண்ணி விடுறாரு. ஸோ நீங்கள் காரை விட்டு இறங்கி அப்படியே நேராக வீட்டுக்குள்ளே ஓடிடுறீங்க. உங்களோட ரூமுக்கு தான் போகிறீங்க. போனது கதவு நல்லா லாக் பண்ணிக்கிறீங்க. ஜிமினும் பின்னாடியே வராரு. அவருக்கு வந்துட்டு உங்ககிட்ட எப்படி பேசுறது, உங்களை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியல. ஒரு மாதிரி அமைதியாக வந்து கதவை தட்டி பார்க்குறாரு. நீங்கள் திறக்கவே இல்லை. உள்ள அழுகிற சத்தம் மட்டும் நல்லாவே கேட்குது. ஏன்னா ரொம்ப ரைட்டாக அழுதுட்டுருக்கீங்க. அப்படியே அவருக்கு என்ன சொல்லணும்னு தெரியாமல் கீழே ஹாலில் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ பின்னாடியே வந்துட்டு உங்களோட அத்தை மாமா வந்திருப்பாங்களே. ஸோ அவங்களும் வந்துட்டு காரை நிறுத்திட்டு உள்ளே வராங்க. ஸோ உள்ளே வரும்போது ஜிமின் தான் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ உங்களோட மாமாவுக்குன்னு செம்ம கடுப்பாக இருக்குது. நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற, அந்த பொண்ணோட தலையில் ஒன்றை கட்டி வச்சு அவளோட வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுதுடா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. உங்களோட அத்தையும் இங்கே பாருங்கள், கொஞ்சம் போய் எழுங்க, அவங்ககிட்ட என்னென்னு கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட அப்பாவுக்கு வந்துட்டு பொறுமையே இல்லை. பயங்கரமாக ஜிமினை போட்டு திட்டிகிட்டே இருக்காரு. உனக்கெல்லாம் என்ன பிரச்சனை, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்வைட் பண்ண இப்படி குறைஞ்சிருவியா என்ன, அது என்ன இந்த மாதிரியெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்க, அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்கிறா. ஸோ அவகிட்ட வந்துட்டு எப்படி பேசணும், அவளுக்கு ஹர்ட் ஆகும்னு கூட யோசிக்க மாட்டாங்களா. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் நீ இப்படி இந்த மாதிரி ஒரு மாதிரி திமிரு பிடிச்ச மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்கிறியா அப்படின்னு பின்னாடி திட்டிட்டு இருக்காரு. ஆனால் ஜிமினோட அம்மாவுக்கு நல்லாவே தெரியும்ல, ஜிமின் வந்துட்டு முன்ன மாதிரி கிடையாது, கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது, அது ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்க வீட்டிலே தானே இருக்காங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி வந்துட்டு சின்ன விஷயம் எல்லாமே நோட் பண்ணிட்டு தானே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அவங்ககிட்ட கேட்போம், அதுக்கப்புறம் பேசுங்க, சும்மா வந்துட்டு வார்த்தை விட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால வந்துட்டு சரி ஓகே, இதுக்கு மாதிரி அவங்ககிட்ட என்ன கேட்க போகிற, அதை பார்த்தல அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த பசங்களாம் அந்த மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க. அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா. இதே அந்த இடத்துல நம்மளோட பொண்ணை வச்சு யோசிப்பாரு. நமக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னு வைங்க, இந்த மாதிரி வந்துட்டு யாராவது சொன்னால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் கொஞ்சம், அதாவது நியாயமாக தான் பேசுகிறாரு, பட் எதுவும் என்ன ஏதுன்னு கேட்காம பேசிட்டு இருக்காரு. ஸோ ஜிமினோட அம்மா ஜிமின் கிட்ட போயிட்டு, இங்கே பாரு ஜிமின், எதுக்கு இந்த மாதிரி பண்ண, ஒரு வார்த்தை அவனோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுருக்கலாம்ல, ஏன் நீ கூப்பிடல. ஸோ இப்போ நீ கூப்பிடாததுனால தான் அவள் அந்த மாதிரி நினச்சிட்டு போயிட்டுருக்கா. ஒரு வேலை நீ அவங்கள இன்வைட் பண்ணி அவங்க அப்படி பேசியிருந்தா கூட அவளுக்கு தெரிவிச்சிருக்காது அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்குறாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு இப்போ தான் வாய் திறந்து சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, இங்கே பாருமா வந்துட்டு சாராவுக்கு எனக்கு தானே ஃபஸ்ட்டு மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க, இங்கேருந்து நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு அங்கே போயிருந்தோம்ல. ஸோ அந்த டைமே வந்து இவன் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒரு மாதிரி மாமா வந்து பேசிகிட்டு இருப்பான். ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கிறப்போ இவங்க எல்லாருமே வந்துட்டு அவளை ரொம்பவே கலாய்ச்சாங்கம்மா. ஸோ நீ யோசிச்சு பாரு, அப்பவே இந்த மாதிரி எல்லாம் கலாய்ச்சவங்க இப்போ அவளை எதை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நான் அவங்கள இன்வைட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இங்கே வந்துட்டு அவளை ஹர்ட் ஆகுற மாதிரி தானே பேசியிருப்பாங்க. அதனால தான் நான் வந்துட்டு அவங்கள இன்வைட்டே பண்ணலை. எப்படி இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எனக்காக நான் அப்படி பண்ணலை. ஸோ அவளை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் அவங்கள இன்வைட் பண்ணலை. ஆனாலும் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. நான் அவளுக்காக தான் யாரையும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை கூட இன்வைட் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ தான் வந்துட்டு அதாவது ஜிமினோட அப்பாவுக்கும் புரியுது. சரி ஓகே, அவனும் வந்துட்டு வேணும்லாம் இது பண்ணலை, இந்த மாதிரி பை மிஸ்டேக்காக அது மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவரும் புரிஞ்சுக்கிறாரு. என்னதான் பண்ணுறது, அவள் அந்த மாதிரி புரிஞ்சுக்கலல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அவளை நான் சமாதானப்படுத்திக்கிற விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு.
இந்த மாதிரி இவங்க கீழே 3 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா மேலேருந்து நீங்க வந்துட்டு வர சவுண்ட் கேட்குது. அப்படியே 3 பேர் அப்படியே மேலே திரும்பி பார்க்குறாங்க. கையில பொட்டி படுக்கையோட வந்துட்டு இருக்கீங்க. தட் மீன்ஸ் அந்த லக்கேஜ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. இங்க ஜிமின்க்குனா ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு? ஒண்ணுமே இல்ல, ஒரு சின்ன விஷயத்துக்காக இவ எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வரும்போது இவங்களும் கேட்குறாங்க, என்னம்மா லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறேன், என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், அத்தை எனக்கு கொண்டு போயிட்டு எங்களோட வீட்டிலே விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவ்வளோதான் ஜிமின்க்கு வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்போ எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்ல உங்ககிட்ட வந்துட்டு எப்படி நான் இங்க இருக்கிறது? உங்களுக்கு சுத்தமா என்ன பிடிக்கவே இல்லைல்ல. ஸோ நான் ஏன் வந்துட்டு உங்களை கஷ்டப்படுத்தணும்? நான் என்னோட வீட்டுக்கே போயிடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அதெல்லாம் முடியாது, நீ முதல்ல மேலே போ அப்படிங்கிறாரு. நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க, அடம் பிடிக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை கொண்டு போய் இந்த வீட்டில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்டீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்திருக்கும்ல, நான் என்ன அவ்வளோ கேவலமாக போயிட்டேனா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். ஸோ அந்த கஷ்டத்தில் வந்துட்டு அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றது இன்னும் கஷ்டமா இருக்கும். ஸோ ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களோட அத்தை தான் பார்க்குறாங்க. சரி ஓகே ஜிமின், நீ கொண்டு போயிட்டு விட்டுட்டு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஜிமின் பாக்குறாரு, எதுக்கு அங்க கூட்டி போகணும் அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு அவ கொஞ்சம் கஷ்டப்படுறா, ஸோ வீட்டுக்கு கூட்டி போனேன்னா நார்மல் ஆயிடுவா, நீயும் போயிட்டு அங்க ஒரு வாரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவளை கூட்டிட்டே வந்துட்டு ஓகேவா, விட்டுட்டு எல்லாம் வர வேண்டாம்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட கொஞ்சம் பொறுமையா சொல்றாங்க. அப்புறமா நீங்க பாக்குறீங்க, நான் போயிட்டு வரது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிம்மா போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. நீங்களும் வந்துட்டு போயிட்டு காரில் ஏறிக்கிறீங்க. ஜிமினும் வந்துட்டு காரில் ஏறாரு. அப்புறம் கார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு எதுவுமே சொல்ல அப்படியே அமைதியாகவே உட்காந்துருக்கீங்க. திரும்ப வந்து கேட்குறாரு, நான் ஏன் அந்த மாதிரி பண்ணேன்னு நீ வந்துட்டு ஏதாவது அந்த விளக்கெல்லாம் கேட்பாங்களே, ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அது வாயை திறக்கல. அவருக்கு என்ன சொல்கிறதே தெரியல. உங்களை வந்துட்டு கொஞ்சம் சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனால் நீங்கள் எப்படி ஒரு மாதிரி ஸ்டபனாக உட்காந்துட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு அழுகழுகே தான் வருது. ஸோ ஜிமின் அகைன் கண்டிப்பாக போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு எனக்கு கொண்டு போய் விட்டுருங்க ஓகேவா, என்னை வீட்டிலலாம் கூட விட வேணாம், பஸ் ஸ்டாப்பில் விடுங்க, நானே பஸ் பிடிச்சி போய்க்கிறேன், நீங்கள் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதுக்கு மேலே அவருக்கு எதுவும் சொல்ல தோணல. அப்படி வந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் பஸ் ஸ்டாப்லலாம் விடலை, நேராக வந்துட்டு வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. நீங்களும் பார்க்குறீங்க, என்னை பஸ் ஸ்டாப்பில் விட சொல்லி சொன்னல, நீங்கள் ஒன்றும் எனக்காக வர வேண்டிய அவசியம் இல்லை, போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி கோவமாக தான் பேசுகிறீங்க. ஜிமின் வந்து அதெல்லாம் காதுலேயே போட்டுக்கல. அப்படியே நேராக போயிட்டே தான் இருக்காரு. நீங்களும் சொல்லி சொல்லி பார்த்து சலிச்சு போயிடுச்சு. சரி ஓகே எனக்கு கொண்டு போய் வீட்டில் விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. ஆக்சுவலாக உங்களோட வீட்டுக்கு 1 டேயில் போயிடலாம் ஓகேவா. ஸோ பஸ்ஸில் போனாலே 1 டேயில் போயிடலாம். ஆனால் காரில் போகிறீங்க, கொஞ்சம் சீக்கிரமாக கூட போகலாம், ஒரு 2-3 ஹார்ஸ்க்கு முன்னாடி போகலாம். ஆனால் ஜிமின் போகிற ஸ்பீடை பார்த்தா 4 நாள் ஆனாலும் போக முடியாது போல இருக்குது. அப்படி வந்துட்டு கார் ஊறிட்டு போயிட்டு இருக்குது ஸ்லோ மோஷனில். நீங்கள் அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க, ரோட்டை பார்க்குறீங்க, பின்னாடி வர சைக்கிள் அப்படியே ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்குது. உங்களுக்கு என்ன கடுப்பாகுது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு, எங்கே முன்னாடி கூப்பிடுவேன் மாமா, அதெல்லாம் காணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. உங்களுக்கு கோவம் வருது. ஆனால் ஆல்ரெடி இங்கே தான் கோவத்தில் இருக்கீங்களா. ஸோ உங்களுக்கு அவர் பேசினா கோவம் வருது. அப்படிலாம் கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு ஷாக்கு, எதுவும் கூப்பிட முடியாதா, நான் வேணான்னு சொல்கிறப்ப கூப்பிடுவேல, இப்போ கூப்பிடு அப்படிங்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, இங்கே பாருங்க, நான் உங்க கூட சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு போகிறேன், உங்களோட வந்துட்டு கொஞ்சிட்டெல்லாம் வர முடியாது அப்படிங்கிறீங்க. ஓ சண்டை போட்டுட்டு போறியா, ஆனால் நீ தானே சண்டை போட்டுருக்கிற, நான் கொஞ்சலாம், நான் வந்துட்டு கூட சண்டை போடல அப்படிங்கிறாரு. உங்களுக்கு புரியவே இல்லை. ஏன்னா வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்வைட் பண்ணல அப்படிங்கிறது உங்களுக்கு கோவம், அவருக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தாட்டு. நீ வந்துட்டு அப்படி இருக்கிறவ எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறான் அப்படியெல்லாம் உங்களுக்கு கோவம் வருது. நீ என்ன வேணா சொல்லு, ஆனா நான் வந்துட்டு நான் மாமன் கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு மரியாதைலாம் குறையுது. அவர் பாக்குறாரு, என்னடா இது கொஞ்சம் கொஞ்சமா மரியாதை போயிட்டே இருக்குதுன்னு. ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் போக போக உங்களுக்கு லைட்டாக பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி கோவத்தில் அப்படியே விடுவேன் நடந்து வந்திருப்பீங்க. என்னதான் கோவம் வந்தாலும் வயிற்று பசி வந்துட்டு கோவத்தையெல்லாம் பார்க்குமா, அப்படியே பயங்கரமாக கண்ணா பின்னான்னு வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நமக்கு வயிறு பசி ஒரு மாதிரி வயிற்றெல்லாம் அப்படி பிடிச்சிக்கிட்டு காலெல்லாம் குறுக்கி வச்சு உட்காந்துருப்போம்ல. ஸோ பசி தாங்க முடியல, அந்த டைமில் சாப்பாடு இல்லை அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரொம்ப பசிக்கவும் நீங்கள் அப்படியே வயிற்றெல்லாம் அப்படி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி காலெல்லாம் கட்டி பிடிச்சி உட்காந்துருக்கிறீங்க. ஆனால் ஜிமினுக்கு வந்துட்டு ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது தெரியல. அவர் கொஞ்சம் தூரம் அப்படியே வண்டி ஸ்லோ பண்ணி போயிட்டு இருப்பாரு. அப்போ தான் வந்துட்டு அந்த வண்டி ஸ்லோவாக போகிறதுக்கும் உங்களோட வயிறு வந்துட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டே இருக்குது, ஒரு மாதிரி கரகரன்னு கத்திட்டே இருக்குது. பசி எடுக்கிறப்போ ஒரு மாதிரி சவுண்ட் வரல. ஸோ அந்த மாதிரி சவுண்ட் போடுறது ஜிமினுக்கு நல்லாவே கேட்குது. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு ஹோட்டல் இருக்குல்ல, ஸோ ஒரு ஹோட்டலில் போயிட்டு வண்டியை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறாரு. அப்படி ஸ்டாப் பண்ணது தான் மிச்சம். அப்படியே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அப்படியே வந்து எகிரி குதிச்சு ஓடிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு எப்படி டோர் ஓப்பன் பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரியல, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி ஓடிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு, ரொம்ப பசியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வரதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு அங்கே ஆர்டர் பண்ணி பாதி சாப்பிட்டு ஆரம்பிச்சிட்டிங்க. பாதி தட்டெல்லாம் வந்து காலியாக இருக்குது. உங்களோட டேபிள் ஃபுல்லாகவே அவ்வளோ ஃபுட் வச்சுருக்காங்க. அப்படியே வந்துட்டு ஜிமின் பார்க்குறாரு, ஆத்தாடி இவ்வளோ காசு நான் எடுத்துகிட்டு வந்தேன்னா என்ன அப்படின்ட்டு அவரோட பர்ஸ் எடுத்து பார்க்குறாரு. அவரோட பர்ஸில் சுத்தமாக காசே இல்லை. இப்போ தான் அவருக்கு புரியுது, ஒரு அவசரத்தில் வந்துட்டு அந்த வெட்டிங் கோட்டெல்லாம் தான் 2 பேருமே போட்டிருப்பீங்க. ஸோ நீங்களும் அந்த ட்ரெஸ் தான் பண்ணியிருப்பீங்க, ஜிமின் வந்துட்டு அந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதில் எங்கே போய் பாக்கெட் வைக்கிறது, அப்படியே வந்துட்டு பார்க்குறாரு. ஃபோன் கூட இல்லை. ஜிமின்க்கு என்ன பண்ணுறதே தெரியல. நீங்கள் வரைக்கும் உட்காந்து ஃபுல்லாக கட்டிட்டு இருக்கிறீங்களா. ஸோ அவருக்கு வந்து ஒரே பதட்டமாக இருக்குது. ஆனால் நீங்கள் ரொம்பவே பசியோடு நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கீங்களா. அதை பார்க்குறப்ப அவருக்கு வந்துட்டு சரி ஓகே, அவன் முதல்ல சாப்பிட்டு முடிக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவரும் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டாரு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி அவரை பார்க்க பயங்கரமாக கோவத்தில் வந்துட்டு இன்னும் அதிகமாக நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. அதாடி நான் வராமல் இருந்திருக்கலாமா அப்படின்னு தான் அவருக்கு தோணுது.
ஒரு வழியாக நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க. ஸோ அந்த வெயிட்டர் வந்துட்டு உங்களுக்கு எதாவது வேணுமா சார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கடையில் மிச்சம் ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லைங்க சார் எல்லாம் இப்போ தான் காலி ஆச்சு அப்படின்னு சொல்லவும் தெரியும். அதான் அவன் சாப்பிட்ற பார்த்தாலே தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜிமின் அமைதியாக உட்காந்துருக்காரு. இப்போ நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க. அப்படியே அந்த கையை கழுவிட்டு மறுபடியும் அந்த டேபிளில் வந்து உட்காடுறீங்க. உங்களுக்கு இப்போ தான் அபாடான்னு இருக்குது. ஏன்னா ஜிமின் போகிற ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு இன்னைக்கு உடனே வீட்டுக்கு போக முடியாது. ஸோ நாளைக்கு சேர்த்து சாப்பிட்றங்கிற பேரில் ஃபுல்லாகவே நல்லா சாப்பிட்ருப்பீங்க. அப்படியே இப்போ ஜிமின் பக்கத்தில் வந்து உட்காராரு. நீங்களும் வந்துட்டு இப்போ எதுக்கு என்கிட்ட வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு காதுகிட்ட வந்து பட்டிக்காடு காசு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அப்போ தான் முழிக்கிறீங்க. என்ன எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ தானே சாப்பிட்ட, அதுவும் நான் காரை சும்மா தான் அந்த பக்கம் நிறுத்தினேன், ஆனால் அதுக்குள்ளே நீ தானே இறங்கி குதிச்சு ஓடி வந்த, ஸோ நீ தானே சாப்பிட்ட, அதனால தான் கேட்குறேன் காசு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுவும் இல்லாமல் ஜிமின் உங்களோட காது கிட்ட தான் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அப்படியே வந்துட்டு க்ளோஸ்அப்பில் தான் இருப்பார். நீங்களும் அப்படியே வந்துட்டு யோசிச்சுட்டு ஜிமின் பார்த்து மாமா அப்படிங்கிறீங்க. அவர் வந்து ஏமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவருக்குள்ளே சிரிப்பாக இருக்குது நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்களோன்ட்டு. அப்படி வந்து நீங்கள் அது வந்துட்டு நான் கோவத்தில் கிளம்பி வந்தேன்னா காசு எடுத்துகிட்டு வரல மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஆமாம் நான் கோவத்தில் கிளம்பி வந்தங்காட்டிக்கும் கையில் காசு இருக்கா இல்லைன்னா பார்க்கல, நான் பாட்டுக்கு கொடுக்குன்னு வந்துட்டேன் மாமா அப்படின்னு நீங்கள் மறுபடியும் சொல்லிட்டு அப்படியே ஜிமினியே ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறீங்க. அவர் எதுவுமே சொல்லவே இல்லை. அப்படியே அமைதி உங்களே பார்த்துட்டே இருக்காரு. உங்களுக்கு வேறு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுவும் கையில் சுத்தமாக காசு இல்லை. கிட்டத்தட்ட நிறையா காசுக்கு சாப்பிட்ருப்பீங்க. அங்கே ஹோட்டலில் இருக்கிற எல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்க. அப்படியே வந்துட்டு பார்த்துட்டே இருக்கிறீங்க. மாமா அப்படின்னு மறுபடியும் கூப்பிடுறீங்க. சொச்சு பண்ணிட்டு ஏன்டி அப்படிங்கிறாரு. ஏன் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை இப்போ ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி யாரும் வந்துட்டு என்னை மாமாலாம் கூப்பிட முடியாது அது இதுன்னு சொல்லிட்டு ஓவராக பேசுகிற மாதிரி இருந்துச்சு. இப்போது அந்த வாய் தான் மாமா மாமான்னு இத்தனை தடவை கூப்பிடுதான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாயே பார்த்துட்டு இருக்காரா. ஸோ நீங்கள் வந்துட்டு மாமா பழி வாங்கிடாது மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஐயா நான் எங்கே ஒன்று பழி வாங்கினேன், நான் பாட்டுக்கு சிவனேன்னு உட்காந்து நீ என்ன சொல்லிட்டு அதை பார்த்துட்டு தானே இருக்கேன். நான் உங்கள்கிட்ட ஏதாவது கோவப்பட்டேனா, நீ தான் கோவப்பட்டுட்டு வந்த, என்ன எதுன்னு கூட என்னை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கையை கட்டி அந்த பக்கம் உருன்னு திரும்பி உட்காந்துக்கிறாரு. ஆக்சுவலாக கோவப்பட்டுட்டு வந்து தெரியுமா நீங்கள் தான். ஆனால் இப்போ நீங்கள் போயிட்டு ஜிமினை சமாதானப்படுத்துகிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க, ஐயோ என்னடா இது என் வாழ்க்கை, நான் கோவப்பட்டு வந்தால் கூட நானே போயிட்டு சமாதானப்படுத்தணுமா. கடவுளே நீ வந்துட்டு என்னோட விதி எழுதுறப்போ கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் உன்னோட கருணை பாசம் அந்த இது எல்லாத்தையும் வந்துட்டு கலட்டி வச்சுட்டு எழுதிட்டு போலக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு ஜிமின் கிட்ட மாமா ஏன் மாமா இப்படி கோச்சுக்கிறேன், நான் சும்மா விளையாட்டுக்கு கோச்சுட்டேன், வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் திரும்பி பார்த்துட்டு சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போகிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, ஐயோ காசு கொடுக்காம போகிறாங்களேன்னு சொல்லிட்டு மாமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூப்பிடுவோம். ஜிமின் என்னடி அப்படிங்கிறாரு. காசு அப்படின்னு சொல்லவும், ஓ அதுவா நீ தானே சாப்பிட்றாரு. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. தின்னு முடிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்போது அந்த வெயிட்டர் வந்துட்டு பில் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. இந்த ஹைவேலலாம் போகல மாதிரி கொஞ்சம் லைட் மாதிரி இருக்கும்ல, நீங்களும் வந்துட்டு அங்கே தான் இறங்கி ஓடி போய் சாப்பிட்ருப்பீங்க. இப்போ வந்துட்டு சுற்றி வந்துட்டு வேறு கடை கிடையாது. பில் கொடுக்குறப்போ அண்ணா நான் வந்துட்டு காரில் இருக்குது, நான் வந்துட்டு மாமா கிட்ட வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பில்லை வாங்கிட்டு வரீங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு பார்க்கறது நல்லா, நீங்கள் நல்ல ட்ரெஸ் எல்லாம் வேறு இந்த மாதிரி கவுன்லாம் போட்டிருக்கீங்களா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா ஓகே வாங்கி சொல்லிட்டு பில்லை கையில் கொடுத்து அனுப்புகிறாங்க. நீங்கள் வந்து அப்படியே கார் கிட்ட நின்று ஜிமின் கிட்ட வந்து அதாவது அந்த பக்கம் டிரைவிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ அங்கே தட்டுறீங்க. ஜிமின் அப்படியே உட்காந்துங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அதையேம்மா ஏன்ட்ட கொடுக்குற அப்படிங்கிறாரு. அது வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு காசு கொடுத்துறேன் ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா. ஸோ ஜிமின் அப்படியே உங்கள் காதுகிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வா ஏன் அப்படின்னு சொல்லவும், அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் காசு கொடுக்க செட்டு வர மறந்துட்டடி அப்படிங்கிறாரு. உங்களுக்கு அப்படியே உயிர் அப்படின்னு சொல்லவும் அதுங்கிறாரு. ஸோ ஜிமின் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே அமைதியாக காரில் ஏறி ஓகேவா, ஒரே ஓட்டமாக ஓடிடலாம் அப்படிங்கிறாரு. அது இப்படி ஏமாற்றி சாப்பிட்டு ஓடுறதா, ஐயோ எனக்கு ஜீரணம் கூட ஆகாதுப்பா அதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்படின்னு பார்த்தா நீங்கள் கடை நான் போகிறேன் அப்படிங்கிறாரு. ஐயோ மாமா விட்டுட்டு போயிடாதுன்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வழி இல்லை. அப்படியே ஜிமின் சொல்லவும் கார் டோர் வந்துட்டு அப்படி லைட்டாக ஓப்பன் பண்ணுறாரு. நீங்களும் போயிட்டு அப்படியே அழுங்க அப்படி காரில் ஏறிக்கு வந்தது சரன்னு கார் எடுத்துகிட்டு ஓடியாச்சு. ஸோ அந்த கடையில் இருக்கிறவங்களாம் வந்து எட்டி பார்க்குறாங்க, ஐயோ என்ன இந்த பொண்ணு இவ்வளோ சாப்பிட்டு காசை கொடுக்காம போகுது அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ சாப்பிட்ருவீங்க. அவங்களுக்கு வந்து செம கடுப்பாகுது. ஐயோ இப்படி ஏமாத்திட்டுமே இப்படி வந்துட்டு ஏமாத்திட்டாங்கன்னு அவங்க ஒரு பக்கம் அப்படி கத்திட்டு இருக்காங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்திருப்பாரு. அப்படியே வந்துட்டு நீங்கள் இன்னும் அந்த பதட்டம் உங்களுக்கு விட்டு போகவே இல்லை. ஜிமினுக்கும் அப்படி தான் ஒரு மாதிரி ஹார்ட்டெல்லாம் படப்படன்னு அடிக்குது. இந்த மாதிரி ஒரு நாள் கூட லைஃப்பில் பண்ணதே கிடையாது. எங்கேயும் போயிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ஓடி வந்ததே கிடையாது. அதனால ஒரு மாதிரி அவருக்கு படப்படன்னு அடிச்சிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு சொல்லவே வேணாம், அப்படியே ஹார்ட் அப்படியே வெளியே வந்துட்டு போகல. அது ஜிமின்கே கேட்குது அந்த ஹார்ட் பீட் எல்லாம். ஸோ அப்படியே திரும்பி பார்க்குறாரு, உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. ஓகேவா, ஐயோ மாமா கையில் சிக்கியிருந்தா அவ்வளோதான் கண்ணா அப்படின்னு திட்டிருப்பாங்க. எப்படி மாமா போயிட்டு திரும்ப அவங்க மூஞ்சில் முழிக்கிறதுன்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் லூஸா, நான் போயிட்டு திரும்ப அவங்க மூஞ்சில் முழிக்கிறதுக்கு செத்தால் அந்த கடப்புக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியெல்லாம் வேணாம் மாமா, ரிட்டர்ன் போகிறப்போ காசு கொடுத்து விடுறேன், நீங்கள் அவங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. எது நான் கொண்டு வந்து கொடுக்கணுமா, நீ சாப்பிட்டதுக்கு வேணும் திரும்ப போயிட்டு இருக்காரு.
ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியே வந்து பார்க்குறாருங்களா, நீங்கள் வந்துட்டு அமைதியாக உட்காந்துட்டு வரீங்க, இப்போ அந்த பதட்டமெல்லாம் போயிடுச்சு போல், இன்னும் கோவமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் பார்க்குறீங்க ஜிமினை, கோவம் இல்லாமல் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது வந்துட்டு இவ்வளோ நேரம் கோவம் இல்லாத மாதிரி தானே பேசினேன். ஸோ வண்டி அப்படியே நம்மளோட வீட்டுக்கு திருப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி சித்தாலும் சாப்பிடே தவிர உன் வீட்டுக்கு இனிமேல் வரமாட்டேமாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. ஸோ அவருக்கு டக்குன்னு பயம் ஆயிடுச்சு. நீங்கள் சடனாக கத்தவும் அவருக்கு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு அப்படி உங்களே பார்க்குறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன என்ன பார்க்குறீங்க? நான் உங்கள் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன், நீங்கள் தானே என்ன வர வேணாம்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் விட்டுருங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டி அந்த பக்கம் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஜிமின் பார்க்குறாரு. கொழுப்பு தாண்டி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. ஜிமின் ரொம்பவே ஸ்லோவாக வண்டி ஓட்டிட்டு போகிறனால வந்துட்டு இருட்டே ஆயிடுச்சுன்னு நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகவே இல்லைன்னா சரி பாதி தூரம் இருக்குது ஓகேவா உங்களோட வீட்டுக்கு போகிறதுக்கு அப்படின்னு சரி பாதி தூரம் இருக்கவும் வண்டி அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்டாப் ஆயிடுச்சு. இருட்டு வேறு ஆயிடுச்சு. ஜிமின் கிட்ட கேட்குறீங்க, மாமா என்னாச்சு, ஏன் வண்டி நிறுத்திட்டீங்க அப்படின்னு கேட்கவும் நான் எங்கே நிறுத்தினேன், அதுவே நின்றுச்சு அப்படிங்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, என்ன இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க, நின்றுச்சா என்னாச்சுன்னு இறங்கி பாருங்க அப்படின்னு சொல்லவும் இறங்கியெல்லாம் பார்க்க தேவையில்லை, இதோ இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த காட்டுறாரு. அந்த ஸ்டேரிங் பக்கத்தில் வந்துட்டு அந்த கார் வந்துட்டு பெட்ரோல் டீசல்லாம் காட்டும்ல, ஸோ அதை காட்டுறாரு. ஆனால் உங்களுக்கு ஒன்றுமே தெரியல. இங்கே பாரு இந்த இடத்துல பெட்ரோல் காட்டலன்னா என்ன அர்த்தம், பெட்ரோல் டீசல்லாம் எதுவும் இல்லைன்னு அர்த்தம் அப்படிங்கிற சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஜாலியாக வந்துட்டு சாஞ்சு உட்காந்துருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க ஏதோ இந்த நடுக்காட்டுக்குள்ளே வண்டி இப்படி நிறுத்திட்டு பெட்ரோல் இல்லைன்ட்டு இப்படி ஜாலியாக தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஐயோ மாமா எந்திரி மாமா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும், பெட்ரோல் இல்லை வேணா இறங்கி நடந்து போ வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கை கட்டி உட்காந்துருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க மாமா ப்ளீஸ் மாமா அப்படிலாம் சொல்லாத, எங்கேயாவது இறங்கி லிஃப்ட் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் வேணா நீ லிஃப்ட் கேட்டுப்போ, ஆனால் ஒரு விஷயம் இந்த மாதிரி நடுக்காட்டுக்குள்ளே இறங்கி நின்னேன்னு வையேன் அவ்வளோதான், சிங்கம் புள்ளியெல்லாம் இந்த பக்கம் அதிகமாக வருமா, அப்படியே ஒரே கவிட்டு போயிடும், நீ வேற நல்லா ஒல்லியாக தான் இருக்கிற அவ்வளோதான் நீ முடிஞ்ச அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க ஆத்தாடி அப்போ நான் அதோட ஒரு வாய்க்கு கூட ஆக மாட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படி பயமாக இருக்குது. ஆனால் இங்கே ஜிமினுக்கு வந்துட்டு வயிறெல்லாம் ஒரு மாதிரி காய்ச்சி முடிச்சுன்னு கத்திட்டு இருக்குது. உங்களுக்கு நல்லாவே கேட்குது ஜிமினுக்கு வந்துட்டு ரொம்ப வயிறு பசிக்குது அப்படிங்கிறது. ஏன்னா வந்துட்டு அவர் அங்கே சாப்பிட்டு இருக்க மாட்டார்ல, காலையில் நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே வந்துட்டு சாப்பிடாமே ஒரு மாதிரி சாப்பிட்ருப்பீங்கல்ல அந்த ரிசப்ஷன் டைமில், அதோட சரி. அதுக்கப்புறம் ஜிமின் தண்ணி கூட குடிக்கல. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக வெளுத்து கட்டிட்டு வந்திருப்பீங்க. அப்படியே வந்து பார்க்குறீங்க அவருக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பசிக்கும் போல். ஒரு மாதிரி வண்டி அவரால் ஒன்றுமே பண்ண முடியல, போயிட்டு பெட்ரோல் இருக்கா இல்லை இது எதுவுமே பார்க்க முடியல. அவர் வந்துட்டு வண்டி நின்றுச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வண்டி லைட்டாக கொஞ்சம் ஓடம் போடுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க பெட்ரோல் இல்லைன்னு சொன்னீங்க வண்டி நகருது அப்படின்னு சொல்லவும் கொஞ்சம் நிறுத்தி வச்சிருந்தேன்ல, ஸோ அதனால கொஞ்சம் அந்த ஆவி இருக்குல்ல அதனால வந்துட்டு கொஞ்சோண்டு நகரும், அதனால வண்டி ஓரமாக போட்டலாம், இல்லைன்னா போகிற வழியில் எவ்வளோ அடிச்சு தூக்கிட்டு போயிடுவோம் பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஓரமாக நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தீங்களா அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜிம்மி வண்டி கொஞ்சம் ஓரமாக போட்டாரு. நீங்கள் வயிறு ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டங்காட்டிக்கு உங்களுக்கு வந்துட்டு கண்ணு சொக்குது, தூக்கம் பயங்கரமாக வருது. நீங்கள் அப்படியே வந்துட்டு சாஞ்சு அப்படி படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு நீங்கள் அப்படியே அழகாக க்யூட்டாக அப்படியே முயல் குட்டியாட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது. அவருக்கு வந்துட்டு கோவம் வருது, அவள் தூங்கிட்டு இருக்கிறா இந்த முடி வேறு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே அழகாக எடுத்து உங்களோட காதுக்கு பின்னாடி சொருகி விட்டுட்டு அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டே இருக்கிறப்போ வந்துட்டு அப்படி லைட்டாக பேச ஆரம்பிக்கிறாரு. தூங்கிட்டு இருக்கிறீங்க பேசிகிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, பட்டிக்காடு எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும், எனக்கு தெரியல உன்னை எதுக்கு பிடிச்சதுன்னு எனக்கு தெரியவே இல்லை, ஆனால் வந்துட்டு பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த அளவுக்குன்னா சொல்ல தெரியாத அளவுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன அந்த ஈகோ கொஞ்சம் இடிக்குது. அதுவும் வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் ஆமாம் எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு, ஆமாம் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டயும் சொல்ல முடியல, மற்றவங்ககிட்டயும் சொல்ல முடியல. ஆனால் வந்துட்டு ஒன்று பிடிச்சிருக்கே, ஆனால் எப்படி நான் சொல்ல போகிறேன், ஐயோ தெரியலை எனக்கு. பட் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நீ வந்துட்டு ஓவராக இமேஜின் பண்ணிக்கிற அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட பார்த்து பேசிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே தூங்கிட்டே தான் இருக்கிறீங்க நல்லாவே. ஸோ ஜிமின் பேச வரைக்கும் பேசி முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு உங்களோட கணத்தில் வந்துட்டு லைட்டாக ஒரு கிஸ் கொடுக்குறாரு. கொடுத்ததும் நீங்கள் லைட்டாக அப்படிங்கிற மாதிரி லைட்டாக கண்ணை திறக்க ட்ரை பண்ணுவீங்கல்ல, ஸோ அது மாதிரி பண்ணுறது அவ்வளோதான். அங்கே ஹார்ட் அப்படி படப்பண்ணு அடிக்கிற ஜிமினுக்கு டக்குனு வந்துட்டு அந்த பக்கம் சீட்லேயே போயிட்டு அப்படியே உட்காந்து தூங்குற மாதிரி அப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே கண்ணு முடிச்சிட்டீங்க. என்ன இது ஏதோ மாதிரி இருக்குது, கொசுக்கு இது கடிச்சிருச்சோன்னு சொல்லிட்டு கண்ணத்தை போட்டு தேய்ச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் கொசு கடிச்சிருச்சோன்னு சொல்கிறது ஜிமினுக்கு காது கேட்டுச்சு. அவருக்கு ஒரு சிரிப்பாக வருது, பயமாகவும் இருக்குது. அப்படியே வந்துட்டு ஐயோ என்னடா ஜிம்ல இந்த வேலை பண்ணிட்டு இருக்கிற நீ அப்படிங்கிற மாதிரி அவருக்கே ஒரு மாதிரி அவர் நினச்ச ஷை ஆகுது. அப்படியே தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க. ரொம்ப நேரம் நீங்கள் வந்துட்டு அப்படியே ஜிம்மினே பார்த்துட்டே இருக்கிறீங்க. அதுவும் வந்துட்டு அவருக்கு நல்லா சென்ஸ் ஆகுது, நீங்கள் முழிச்சிட்டு தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது. தூங்க மாதிரி ஆக்ட் பண்ணி அவர் கடைசியில் தூங்கியே போயிட்டாரு. நீங்கள் அவ்வளோ நேரம் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. நீங்கள் தூங்கத்துக்கு முன்னாடி எப்படியே தூங்கியிருப்பீங்க நீங்களே வந்துட்டு தெரியாமல் தூக்கத்தில் அப்படியே நிறைய சாப்பிட்டு தூங்கியிருப்பீங்க. ஸோ மறுபடியும் உங்களுக்கு ஞாபகம் வருது ஜிம் வந்துட்டு சாப்பிடவே இல்லைல்ல. அப்படியே வந்துட்டு அவர் வயிறு வந்து காய்ச்சி முடிச்சுன்னு கத்திட்டு இருக்குது, தூங்கிட்டு இருக்காரு. ஆனாலும் வயிறு கத்துறதால உங்களுக்கு நல்லாவே கேட்குது. அச்சோ பாவம் மாமா, பேசாமல் மாமாவே ஏதாவது சாப்பிட்டு வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு அந்த கார் விண்டோலாம் வந்துட்டு லைட்டாக ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு அது வந்துட்டு ஒரே நாளாக கற்றுக்கிட்டீங்க போல. ஏன்னா வந்துட்டு கோவத்தில் வந்துட்டு எல்லா விஷயம் கற்றுக்குறீங்க. அப்படியே அந்த பக்கம் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அது வந்துட்டு ஒரு பெரிய கார்டு மாதிரி தான் தெரியுது. கார்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உள்ள ஏதாவது சாப்பிட கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் இருக்குல்ல, ஸோ ஃபோன் மட்டும் நீங்கள் கையில் வச்சுருந்துருப்பீங்க. ஸோ அந்த ஃபோன் மட்டும் எடுத்து டார்ச் ஆன் பண்ணுறீங்க. ஸோ டார்ச் ஆன் பண்ணிவிட்டு கார் அப்படியே லாக் பண்ணிவிட்டு ஜிமினுக்கு சத்தமே கேட்காத மாதிரி மெதுவாக எந்திரிச்சு நடந்து நீங்கள் அப்படியே போக ஆரம்பிச்சிட்டிங்க. செம்மையாக குளிருது.
கொரியால குளிர் எனக்கு கம்மியாவா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு குளிருது அப்படின்னு எனக்கு பல்லெல்லாம் நடுங்குது. ஐயோ! என்னடா இது இவ்வளோ குளிருது. பேசாம வந்துட்டு உள்ளே உட்காந்துருக்கலாமோ? இல்ல மாமாவுக்கு பசிக்கும். ஏதாவது சொல்ல பழங்கள்லாம் கிடைக்குதாங்கிற மாரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ராமாலலாம் பார்த்துருப்பீங்கல்ல. அந்த மாரி காட்டுக்குள்ள போனா ஏதாவது ஒரு பழமெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த ட்ராமாலலாம் வந்துட்டு ஏதாவது ஒரு காட்டுக்குள்ள போனதுக்கப்புறம் ஆப்பிள் இதுக்கப்புறம் நிறைய பழம்லாம் வந்துட்டு நிஜமா அந்த காட்டுக்குள்ள கிடைக்கிற மாரி கொண்டு வருவாங்க பார்த்தியா? ஸோ அந்த மாரி உங்களுக்கு ஒரு தாட்டு ஏதாவது கண்டிப்பா கிடைக்கும். நாமளும் கொண்டு வந்து மாமாவுக்கு குடுக்கலாம் அப்படின்ட்டு நீங்க பாட்டுக்கு எந்திரிச்சு போறீங்க. ஆனா அது காடு. அங்க வந்துட்டு நெறைய மரம் தான் இருக்கும். ஸோ அங்க எந்த பழம், ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அது உங்களுக்கு தெரியாதுல்ல. அதனால நீங்க பாட்டுக்கு சுத்தி சுத்தி அலையறீங்க. ஒண்ணு கூட கிடைக்கல. அப்படியே வெறுத்து போச்சு உங்களுக்கு. ஸோ, அப்படியே வந்துட்டு கொஞ்சம் தூரம் போறேங்கிற பேர்ல என்ன பண்றீங்க அப்படின்னா, போயிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா ஜிமினுக்கு ஏதாவது சாப்பிட குடுக்கணுங்கிற ஒரு ஒரு விஷயம் வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்குது மைண்டுக்குள்ள. அதனால அந்த இருட்டுல உங்களுக்கு பயம் கூட தெரியல. ஜிமின் சொல்லியிருப்பாரு, "இறங்கியெல்லாம் போயிடக்கூடாது. ஏன்னா வந்துட்டு நெறைய சிங்கம் இந்த மாரி ஏதாவது இருக்கும்" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா நீங்க வந்துட்டு அதெல்லாம் நினைக்கவே இல்ல. நீங்க பாட்டுக்கு ஏதாவது ஃப்ரூட் கிடைச்சா பரவால்ல. ஏதோ ஒண்ணு சாப்பிட கிடைச்சா கூட போதும்ன்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கிறீங்க. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி அவருக்கு குளுர்ற மாரி இருக்குது. என்னன்னு பார்த்தா, நீங்க டோர் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஆனா விண்டோவ க்ளோஸ் பண்ணவே இல்லல்ல. அதனால அவருக்கு அப்படியே அந்த காத்துல குளிர் உள்ள வரவும் அப்படி கண்ண முழிச்சு பார்க்குறாரு. பக்கத்துல நீங்க இல்ல. சரி ஓகேன்னு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. பின்னாடி சீட்ல எதுவும் இருக்கீங்களான்னா அங்கேயும் இல்ல. டக்குனு அவருக்கு பாச்சு அப்படியே தூக்கம் வந்துருச்சு. ஸோ டக்குனு வெளியே எந்திரிச்சு வந்து பார்க்குறாரு. காரை சுத்தி பார்க்குறாரு. உங்கள ஆளையே காணோம். அவருக்கு செமையா பயமா இருக்குது. ஒருவேளை வாஷ்ரூம்க்கு ஏதாவது போயிருப்பாளோ. ஸோ அவசரத்துக்கு வரதானே டியர் அது மாதிரிக்கே நினைக்கிறாரு. ஆனாலும் வந்துட்டு ரொம்ப நேரம் அப்படியே வெயிட் பண்ணி பார்க்குறாரு. காணோம். அப்போ அவருக்கு ஒரு மாதிரி டவுட் ஆகுது. இந்த பட்டிக்காடு எங்க போச்சு சொல்லாம கொள்ளாமன்ட்டு அவருக்கு வேற பயம் ஆயிடுச்சு. எல்லா பக்கம் வந்துட்டு உங்க பேர் சொல்லி சொல்லி கத்திட்டு இருக்காரு. இவர் ஒரு பக்கம் கத்துனா அந்த பக்கம் நிறைய கூட சேர்ந்து ஊழ வெட்டுற மாதிரி கத்திட்டு இருக்குது. அவ்வளவுதான் இவருக்கு சமய பயம் ஆயிடுச்சு. இந்த காட்டுக்குள்ள எங்க புந்து போனாலோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு சுத்தி முத்தி பாக்குறாரு. ஏன்னா வந்துட்டு சுத்தியும் காடு, எந்த வழியா போனா நீங்க இருப்பீங்கன்னு கூட தெரியாதுல்ல. இப்போ அப்படியே வந்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்க்குறப்போ ஒரு செடியில வந்துட்டு வெள்ளை கலர்ல கிளாத் மாதிரி தெரியுது. அதாவது நீங்க பெரிய கவுன் மாதிரி தானே போட்டிருப்பீங்க. ஸோ அதை நீங்க நடந்து போறப்ப செடியில வந்துட்டு லைட்டா அதாவது பட்டு இழுத்து லைட்டா கிழிஞ்சிருக்கும். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்க பாட்டுக்கு நேரா போயிருந்திருப்பீங்க. ஸோ உங்களோட துணி வந்துட்டு அந்த இடத்துல ஒட்டிக்கிறதுனால பார்த்துட்டாரு. பார்த்துட்டு அந்த வழியாவே ஜிம்முன்னு திரும்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கங்கே உங்களோட துணி இந்த மாதிரி தான் அங்கங்கே கிழிஞ்சு கிழிஞ்சு ஒட்டிக்குது. உங்களுக்கு அது எதுவுமே தெரியல. அப்படியே வந்துட்டு ஜிம்மி அந்த துணியவே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காரு. நீங்க பயம் இல்லாம போயிட்டீங்க. ஆனா ஜிமினுக்கு செம்மையா பயமா இருக்குது. நீங்க கூட வந்துட்டு வில்லேஜ் சைடுல இருந்திருப்பீங்க. இந்த மாரி காடெல்லாம் உங்களுக்கு பழக்கம் இருக்கு. ஆனா ஜிமினுக்கு அது சுத்தமா இல்லல்ல. ஒரு மாரி அவருக்கு பதட்டமா இருக்குது. குளிர் ஒரு பக்கம் அப்படியே நடுங்குது. அப்படியே வந்துட்டு அப்படியே பல்லெல்லாம் அவருக்கும் அடிச்சுக்குது. அப்படியே வந்து நடந்து வந்து உங்களுக்கு தேடிட்டே தான் வந்துட்டுருக்காரு. ஒரு இடத்துல ஜிமின் வந்துட்டு இந்த பக்கம் சும்மா திரும்பி இருப்பாரு. அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி எப்படின்னா, ஃபுல்லா வந்துட்டு ஒயிட் கலர் ஷேடோ தெரியிற மாரி இருக்குது. அவர் நேரா பார்த்து போயிட்டு இருக்கிறப்ப சைடுல ஷேடோ ஒயிட் கலர் தெரிஞ்சா எப்படி இருக்கும்? அப்படியே ஹார்ட்டெல்லாம் படபடன்னு அடிக்குது. ஏதோ பேய் பிசாசான்னு பயந்துட்டாரு. அது திரும்பி பார்க்கறது கூட அவருக்கு செமையா பயமா இருக்குது. அந்த உருவம் வேற ஒரு மாதிரி அப்படியே மெதுவா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கிற மாதிரி மறையிற மாரியே இருக்குது அவருக்கு. அவ்வளோதான் என்னன்னு பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு பார்த்துருப்பாரு. ஆனா அது நீங்க. அதுக்கப்புறம் ஏன்னா வந்துட்டு பயந்துருப்பாரு பேயோ என்னமோன்ட்டு. அதுக்கப்புறம் உங்களே காலம் தேடி இருந்திருப்பாரு. ஃபைனலா அது நீங்க தான் அப்படிங்கிறனால வந்துட்டு அப்படியே உங்களை கூப்பிடுறாரு. ஏய் பட்டிக்காடு அப்படின்னு கத்துறாரு. நீங்க அப்படியே திரும்பி பார்த்துட்டு மாமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கவும் அதை நான் கேட்கணும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுவா ஒன்றும் இல்லை நீங்க காருக்கு போங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மறுபடியும் போறீங்க. அட பைத்தியக்காரக்கும் போது இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறா இவ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஃபாஸ்ட்டாக உங்ககிட்ட ஓடி வராரு. நீங்களும் அப்படியே வந்துட்டு ஒரு இடத்த பார்த்துட்டீங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க. எதுக்கிட்டே ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பின்னாடி துரத்திட்டு வர பேர் அப்படியே வாய் பழுந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏன்னா அது இருட்டா இருக்குல்ல. ஸோ அந்த இருட்டான ஒரு டைம்ல ஒரு மாதிரி தண்ணி எல்லாம் அப்படியே அருவி கொட்டி இருக்குது. இந்த ஃபால்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களா வாட்டர் ஃபால்ஸ். அதுதான் நீங்க அதை பார்த்துட்டு அப்படியே பேன் நின்றுட்டே இருக்கிறீங்க. ஜிமின்க்கு அந்த வியூ ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா அவர் வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி தானே ரொம்ப தூரம் தள்ளி நின்று இருந்திருப்பாரு. அப்படி அவர் பார்க்குறப்ப அவருக்கு என்ன தெரியும், வாட்டர் ஃபால்ஸ் முன்னாடி இருக்குது. நீங்கள் வந்துட்டு அதை நின்று பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரு மாதிரி அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஒயிட் கலரில் அந்த ஃப்ராக் போட்டிருக்கீங்களா, வெட்டிங் ஃப்ராக் மாதிரி அது போட்டிருக்கீங்க. அந்த ஹேர் ஸ்டைலுக்கு அதுக்கப்புறம் அந்த ஹேர் ஸ்டைலில் வந்துட்டு லைட்டாக ஒயிட் கலரில் இருந்து கிரீட் மாதிரி லைட்டாக இதை வச்சிருக்காங்க. அது எதுவுமே இன்னும் கிளவே இல்லை. அப்படியே தான் இருக்குது. ஸோ அந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் வந்துட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸை வந்துட்டு அப்படியே அழகாக வந்துட்டு அவர் பின்னாடி இருந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அவருக்கு அந்த வியூ என்னவோ தெரியல. அப்படியே அந்த கண்ணு அப்படியே ஒத்திக்கலாம் போல இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அவரே மருந்து அப்படியே மெதுவாக அப்படியே உங்ககிட்ட நடந்து வர ஆரம்பிக்கிறாரு. ஸோ நீங்கள் இன்னொன்று ஒரு மாதிரி பேனர் எடுத்துட்டு இருக்கிறீங்க. கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன அப்படின்னா பின்னாடி இருந்து யாரோ உங்களை ஹக் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அப்படியே நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஸோ ஜிமின் தான். இது நீங்கள் ஜிமின் கிட்ட எதிர்பார்த்துக்க மாட்டீங்க. ஸோ ஏன்னா வந்துட்டு அவர் உங்ககிட்ட வந்துட்டு எப்படின்னா கொஞ்சம் கேரிங்காக இருக்கிறது எல்லாம் வந்துட்டு நீங்கள் தூங்குறப்ப மட்டும்தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ நீங்கள் முழிச்சிருக்கப்ப இதெல்லாம் எதுவுமே பண்ணதில்லை. ஸோ அவர் சடனாக இந்த மாதிரி பண்ணவும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. அப்படி கை கால படப்படன்னு அடிக்குது. உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஸோ ஜிமின்க்கு அப்படிதான். அவர் எதுவுமே பேசல. ஜஸ்ட் உங்களை பின்னாடி இருந்து ஹக் பண்ணிட்டு அப்படியே அந்த வியூவை வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. உங்களையும் பார்க்குறாரு, அதையும் பார்க்குறாரு, மாற்றி மாற்றி அப்படி பார்த்துட்டே இருக்காரு. ஆனால் நீங்கள் வந்துட்டு அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறீங்க. உங்களுக்கு என்ன பேசுனே தெரியல. ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஒரு ஃபீல் இருக்கீங்க.
ஸோ ஜிமின் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டைட்டாக உங்களுக்கு நல்லா ஹக் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது உங்களுக்கு. அப்படியே வந்துட்டு மாமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு எது பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை திருப்பி நிற்க வைக்கிறாரு. நீங்களும் வந்துட்டு அப்படியே திரும்பி அவரே ஜிமினே பார்த்த மாதிரி நிற்கிறீங்க. அவரோட பாக்கெட்டில் வந்து கையை விட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி எடுக்கிறாரு. நீங்கள் அது என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணுறாரு. அதை பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு ரிங்கு தான் 2. ஸோ அப்படியே நீங்கள் அதை ரிங்கே பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. ஆல்ரெடி ஜிமின் இந்த மாதிரி ஹக் பண்ணுறது ஒரு விஷயம் உங்களுக்கு ஷாக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறது அதை விட பெரிய ஷாக்காக இருக்குது. ஸோ ஜிமின் வந்துட்டு இப்போ உங்களுக்கு முன்னாடி நீல் டவுன் போட்டு நின்றுட்டு அந்த ரிங் அப்படியே உங்கள் முன்னாடி நீட்டி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன்னோட ஹஸ்பண்டை வந்துட்டு இதுக்கு மேலே நீ லவ் பண்ணுவியா? ஏன்னா உன்னோட ஹஸ்பண்ட் உன்னை அந்தளவுக்கு லவ் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அவ்வளோதான் அப்படியே தலையில் கேர் ஆயிடுச்சு. என்னடா பேசிகிட்டு இருக்கிறாங்க இவர் அப்படிங்கிற மாதிரி நீங்களே வந்துட்டு உங்களுக்கு கிளி கிளி பார்த்துக்கிறீங்க. ஸோ வலிக்குது. அப்போ இது கனவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது. ஸோ நீங்கள் கேட்குறீங்க, உனக்கு தான் என்ன பிடிக்காதுல்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறீங்க. உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி சடனாக இந்த மாதிரிலாம் பண்ணால் நமக்கு தோணும்ல இந்த மாதிரி கேட்கறதுக்கு கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, யார் சொன்னா அந்த மாதிரி? எனக்கு வந்துட்டு உன்னை மட்டும்தான் பிடிச்சிருக்கு. எந்த அளவுக்கு நான் சொல்ல முடியாத அளவுக்கு உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. வீட்டுக்கு போனது மந்திரிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தோணுது. அந்த மனுஷன் ஏதோ ரொமான்டிக்காக ட்ரை பண்ணா. நீங்கள் என்னடானா அவரை வந்துட்டு மந்திரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ கேட்குறாரு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா வயன்? நான் வந்துட்டு சில விஷயங்கள் உன்னை ஹர்ட் பண்ணியிருக்கிறேன் இல்லைன்னு சொல்ல. பட் சாரி என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஐயோ பரவாயில்ல மாமா நீங்கள் சாரியில் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பட்டிக்காடு அந்த டாக்கெல்லாம் உங்களுக்கு வருது. ஸோ ஜிமின் பார்க்குறாரு. பரவாயில்லையா அப்படின்னா என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் வந்துட்டு அடியே நானே இன்றைக்கி தான் எனக்கு இல்லாமல் ரொமான்டிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். நீ என்னை குறுக்க பேசிட்டே இருக்கிறேன். நான் கேட்கறதுக்கு கூட பதில் சொல்லு. என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறியா வயன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே டோனில் அவர் மாதிரி ரொமான்டிக்காக பேசுகிற மாதிரி ட்ரை பண்ணி கேட்குறாரு. உங்களுக்கு சிரிப்பும் வருது. ஒன்றும் புரியவும் மாட்டேங்குது. சரி ஓகே மாமா இப்போதைக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. எதை இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை இல்லை எப்பயும் தான் எப்போதைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிம் வந்துட்டு சிரிச்சிட்டே உங்களுக்கு அந்த ரிங்கை போட்டு விடுறாரு. நீங்கள் அந்த ரிங்கே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அவர் வந்துட்டு இன்னொரு ரிங்கை காட்டி போட்டு விடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்களும் அதை எடுத்துகிட்டு அப்படியே அவரோட கையில் ரிங்கை போட்டு விடுறீங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பட்டிக்காடு அப்படின்னு மறுபடியும் உங்களுக்கு பட்டிக்காடுன்னு கூப்பிட்றாரு. நீங்கள் பார்க்குறீங்க மாமா மறுபடியும் அப்படி கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லவும் தெரியல எனக்கு ஒன்று அப்படி கூப்பிட்டாதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிவிட்டு பட்டிக்காடு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கணத்தில் கிஸ் கொடுக்குறாரு. நீங்கள் பார்க்குறீங்க அப்படி பிடிச்சி டக்குன்னு தள்ளி விட்டுட்டீங்க. ஜிவின் பார்க்குறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு உன் மேலே சந்தேகமாக இருக்குது போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் போகிறீங்க. அடியே என்னடி இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தது திடீர்னு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கையே இல்லை மாமா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படி தூக்கி பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த தண்ணி இருக்குல்ல. ஸோ அந்த தண்ணி பார்த்து அவர் வந்து பின்னாடியே வராரு. இதை ஏன் நம்பிக்கை இல்லை? நான் என்ன பண்ணேன்? நம்மளோட ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹஸ்பண்ட் தான். ஆனால் இன்னும் எனக்கு உங்கள் மேலே முழுசாக நம்பிக்கை வரல. நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது உடனே. நீங்கள் என்ன உடனே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா என்ன? அதுவும் இவ்வளோ நாள் கழிச்சு தானே. ஸோ என்னால் வந்து டக்குன்னு உங்களை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஜிமின் பார்க்குறாரு. என்ன பழி வாங்குறியா ரிவெஞ்சா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி வேணா வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி திமிரா பேசுகிறீங்க. ஜிமின் அப்படி பார்க்குறாரு. பட்டிக்காடு உனக்கு இந்த அளவுக்கு இதெல்லாம் திமிர் வருமா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் என் உடம்பு ஊர்னுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி உங்களை அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படி வந்து பேன் பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் இந்த மாதிரி பேசவும் ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி பேசவே மாட்டீங்க. எங்க மாமா வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்திட்டையும் ஒரு மாதிரி ஹம்பிளாக தான் பேசுவீங்க. ஆனால் டக்குனு இந்த மாதிரி திமிரா கொஞ்சம் ஆட்டிடியூடாக பேசுவோம். அவருக்கே ஷாக்காக இருக்குது. நீங்கள் அப்படியே அவர்கிட்ட அந்த மாதிரி பேசிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணிக்குள்ளே போயிட்டு ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதான் ஃப்ரூட்ஸ் எதுவும் கிடைக்கலையே. அந்த காட்டுக்குள்ளே எந்த பழம் கிடைக்கும்? நீங்கள் ஏதோ ட்ராமாவில் பார்த்துட்டு போய் தேனா கிடைக்குமா என்ன? அங்கே வந்துட்டு அந்த அலங்காட்டுக்குள்ளே ஒன்றுமே கிடைக்கல. ஸோ அந்த ஃபால்ஸ் இருக்கிறனால மேபி அங்கே ஏதாவது மீன் கிது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் நினச்ச மாதிரியே வந்துட்டு ஒரு கல் பாறை எல்லாம் இருக்குள்ள லைட்டாக கூட்டிக்கிட்டியா. ஸோ அதுக்கு இடையில வந்துட்டு மீன்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு அந்த நிலா வெளிச்சத்தில் நல்லாவே தெரியுது. மாமா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. ஜிம்மியோட பின்னாடியே வராரு. இந்த ட்ரெஸ்ஸை பிடி அப்படின்னு சொல்லவும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சி இந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சின்னா மீன் பிடிக்கலாமாம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அடைச்சி இதுவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் வேற நினைப்போடால என் பக்கத்தில் வராத சரியா. நான் இன்னும் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கல. உன்னை நான் இன்னும் ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏற்றுக்காமையாடி ரிங்கெல்லாம் போட்டு விட்டு ரிங்கெல்லாம் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது வந்துட்டு வேற கணக்கு, இது வந்துட்டு வேற கணக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி. அதாவது பாதி ஹார்ட்டில் ஒன்று ஏற்றுக்கிட்டேன். அந்த பாதி ஹார்ட்டில் இன்னும் நான் ஏற்றுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேவா மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு லைட்டாக கொசுவல மாதிரி தான் அப்படியே பிடிச்சிட்டு வந்துட்டு 2 பேரும் அந்த மீன்லாம் பிடிக்க ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் ஜிமின் பொத்துன்னு விளையாடுறாரு. உங்களுக்கு வந்துட்டு சிரிப்பாக வருது. உன்னால் வந்துட்டு தண்ணிக்குள்ளே கொஞ்சம் ஸ்டேபிளாக நிற்க முடியாதான்னு சொல்லி கேட்குறப்போ என்னால் தரையிலேயே ஸ்டேபிளாக நிற்க முடியாது. இதில் தண்ணிக்குள்ளே நிற்க சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு இருக்குது. அது எப்படியோ 2-3 மீன் பிடிக்கிறீங்க. ஸோ குட்டி குட்டியாக தான் இருக்குது. ஸோ பிடிச்ச மீனை அப்படியே அந்த ட்ரெஸ்ஸோட அப்படியே பிடிச்சிட்டு வருவோம்ல. ஸோ அந்த ட்ரெஸ்க்குள்ளேயே வந்துட்டு போட்டுட்டு அப்படியே கொண்டு வரீங்க. ஸோ கொண்டு வந்து அந்த கரையில் போட்டுட்டு 2 கை இடுப்பில் எடுத்து வச்சு நின்றுட்டு அந்த மீனையே பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு. இப்போ எதுக்கு அதை இப்படி கொண்டு வந்து போட்டுட்டு அதையே பார்த்துட்டே இருக்கிற? தண்ணிக்குள்ளே விட்டால் அதாவது போயிடும்ல அப்படின்னு சொல்லவும் தண்ணிக்குள்ளே விட்டால் அது போயிடும். அப்போ நம்ம வயிற்றுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அடிப்பாவி கொலகாரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு உனக்கு வேணாமா? சரி ஓகே நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. இதை எப்படி சமைக்கிறதுன்னு தெரியாமல் ஜிமின் பார்க்குறாரு. இப்போ இதுக்கு தான் இங்கே வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் பசிக்குள்ள அதனால தான் வந்தேன்
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அடப்பாவி அவ்வளோ சாப்பிட்டுமா இன்னும் பசிக்குதுன்னு கேட்குறாரு. ஐயோ எனக்கு இல்லை, உனக்கு பசிக்கும்ல, உன் வயிறு வந்துட்டு கத்திக்கிட்டே இருந்துச்சு, நான் கேட்டேன் மாமா. நான் காரில் உட்காந்துட்டு இருந்தேன்னா உன் வயிறு கேமியா கேமியான்னு கத்திக்கிட்டே இருந்துச்சா, ஸோ அதனால் நீ பாவம் பசிக்கும்ல, பசி வேற தாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஏதாவது கிடைக்குமா நீங்கள் வந்து பார்த்தேன். இதை கேட்டாமா நல்லா பார்க்கறனே. காட்டுக்குள்ளெல்லாம் போனால் ஆப்பிள் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி நிறைய கொண்டு வருவாங்க இலையிலலாம் வச்சு. ஆனால் நான் வந்து பார்த்தா ஒன்று கூட இல்லை தெரியுமா, எல்லா மரமும் நெட்டுக்கு நேரம் அப்படி வளர்ந்து கிடக்குது மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ மேடம், அதை பார்த்துட்டு தான் இந்த மாதிரி நடுக்காட்டுக்குள்ளே இறங்கி வந்து இந்த மாதிரி சாகசம்லாம் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், உனக்கு பசிக்கும் தான் வந்தேன் பார்த்தியா, உனக்காக வந்த பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு பரவாயில்ல பரவாயில்ல, நீ வந்தது நல்லதான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அழகான வியூவில் உனக்கு ப்ரப்போஸ்லாம் பண்ண முடிஞ்சிருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆமாம், இந்த ரிங் நீ எப்போ வாங்கணும்னு சொல்லி கேட்குறப்போ அன்னைக்கு உனக்கு ஜெல்லாம் வாங்கணும்ல, ஸோ அப்போ தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நீ என்கிட்ட இது கொடுக்கவே இல்லை நீங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. என்னதான் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இன்னைக்கு நீ போட்டிருக்கல இந்த செயின், அது யார் வாங்கினதுன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லவும் அதுவா அத்தை வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அத்தை வந்துட்டு எனக்காக பூஜை பண்ணி ஏதோ பண்ணி வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, அப்படி லிஸ்ட் போடுறீங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறுத்தாமல் ஏதோ பேசிகிட்டே இருக்கவும் ஜிம்மி அப்படியே பார்த்துட்டு படிக்காடு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஏமாம்மா அப்படின்னு நீங்களும் கேட்குறீங்க. அது நான் வாங்கினது, நான் என்னோட பட்டிக்காட்டுக்காக வாங்கினது அப்படிங்கிறாரு. உங்களுக்கு அப்படி கண்ணெல்லாம் வைட் ஆகுது. இதே நிஜமாவா, நீங்கள் வாங்கினதா இவ்வளோ காசு போட்டு, அப்படியே மாமா அத்தை வாங்குதுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுவா, அது நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சரி ஓகே, இப்போ சொல்லு, இந்த கிஃப்ட் வந்து உனக்கு நான் வாங்கினது ஓகேவா, இப்போ சொல்லு இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் எப்படி பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் அப்படி உங்களே பார்த்துட்டு இருக்காரு. ஸோ 2 பேர் ஐ கான்டாக்ட் போயிட்டே இருக்குது. நீங்கள் இப்படியே பார்த்துட்டே இருக்கவும் ஜிமின் வந்துட்டு என்ன இது இவ்வளோ அமைதியாக இருக்குது, அப்போ பிடிக்கலையா, சும்மா தான் விளையாட்டுக்கு பிடிச்சிருக்குன்னு அன்றைக்கி சொன்னியான்னு கேட்குறாரு. நீங்கள் அது இல்லை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. நிஜமாவா பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களா, இந்த செயின் அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நான் செயினை சொல்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லவும் வேற என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உன்னை உன்னை பிடிச்சிருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு ஷை ஆகுது. உங்கள் 2 கையை எடுத்து அப்படி உங்களோட மூஞ்சில் வச்சு அப்படி கையை வச்சு மூஞ்சி பொத்திக்கிறீங்க. ஸோ ஜிம்மி அப்படி பார்க்குறாரு. ரொம்பவே நீங்கள் ஷை ஆகுறீங்களா. ஸோ அப்படி பாரு சரி நீ என்ன அக்செப்ட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த கையை எடுத்துட்டு 2 கை இடுப்பில் வச்சுட்டு அப்படி மூஞ்சி கோவமாக வச்சுட்டு இல்லை உன்னை நான் அக்செப்ட் எல்லாம் பண்ண கிடையாது ஓகேவா, வந்துட்டு பிடிச்சிருக்கு அது வேற இது வேற ஓகேவா, இன்னும் நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிம்மிக்கு புரியவே மாட்டேங்குது. என்னடி பிடிச்சிருக்குன்னு சொல்கிறியா பிடிக்கலன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. பிடிச்சிருக்குதான், ஆனால் அக்செப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே ஓடுறீங்க அந்த பக்கம். ஜிமின்கிட்ட கடுப்பாகுது, என்னதான் சொல்ல வரா அப்படின்னு. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு ஓடி இருப்பீங்களா. ஸோ ஓடி போயிட்டு 2 கல் எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு. என்ன கல்லெல்லாம் அடிக்க போறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சின்ன சின்ன இலை அந்த மாதிரி பட்டெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் வந்துட்டு பொறுக்க சொல்கிறீங்க. ஸோ ஜிமினும் பொறுக்கிட்டு வராரு. பார்த்தா ஃபுல்லாக பச்சை பச்சையாக பொறுக்கிட்டு வராரு. லூசா மாமா நீ கொஞ்சம் காஞ்ச மாதிரி பொறுக்கிட்டு வா, அப்போ தானே பத்தும் அப்படின்னு சொல்கிறீங்க. எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. உனக்கு பசிக்குது இல்லை, ஏதாவது சமைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி சொல்லவும் ஜிமினும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த காஞ்சி போன மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன இலை செடியெல்லாம் பிடிக்கிட்டு வராரு. நீங்களும் பார்க்குறீங்க. குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில் வச்சிருக்கிறீங்களே அதை 2 போட்டிகிட்டே இருக்கிறீங்க. சவுண்டு கேட்குது. என்ன இந்த மாதிரி தட்டிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுவா இது வந்துட்டு சிக்கி முக்கி கல், உனக்கு தெரியாதா மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. சிக்கி முக்கி கல்லா அப்படின்னா அப்படின்னு கேட்குறாரு. அதுவா இது கூட உனக்கு தெரியாமல் நீ என்ன படிப்பு படிச்சியோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கல் இருக்குல்ல, ஸோ இந்த 2 கல்லை வரைச்சுன்னா நெருப்பு வரும் ஓகேவா. ஃபஸ்ட்டு மனுஷன் நெருப்பை எப்படி கண்டுபிடிச்சான், இந்த 2 கல்லை உரசி தான் கண்டுபிடிச்சான், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு லெசன் எடுத்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு. இந்த அளவுக்கு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை இதோட வரத்துக்கிறீங்க கரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி அதில் நெருப்பெல்லாம் வருது. ஜிமினே பார்க்குறாரு. நான் நிஜமாவே இதெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வரைச்சி காட்டுறீங்க. ஸோ அது வந்துட்டு அப்படியே நெருப்பெல்லாம் வருதுல்ல, அதில் வந்துட்டு ஒரு சின்ன பட்டு அந்த பட்டை இலையெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதில் அப்படியே விழுந்துருது. அந்த இடத்துல அப்படியே நெருப்பு பற்றிக்குது. அதுக்கப்புறம் என்ன நெருப்பெல்லாம் பற்றிச்சு அப்படின்னா அந்த மீன் நல்லா இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் அப்படியே எடுத்து அங்கே சுட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமினும் பார்க்குறாரு. உனக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு மூளை வேலை செய்யுது அப்படின்னு கேட்குறாரு. ஏதோ பாவம் பண்ணி கொடுத்துட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் சுட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ சுட்டு அப்படி ஜிமினுக்கு கொடுக்க 2 மீன் அவரே சாப்பிட்டாரு. 3வது மீன் சொல்கிறீங்க, 3 தான் பிடிச்சிருப்பீங்க. அதை சுட்டுட்டு அப்படியே ஜிமின் கையில் நீட்டிட்டு இருக்கிறீங்க. அதை அப்படியே வாங்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அது உங்களுக்கு வந்துட்டு ஊட்டி விடுறதுக்கு வராரு. நீங்கள் அப்படியே வாய் திறந்துட்டு இருக்கீங்க. ஜிமினும் அப்படி ஒரு மாதிரி ரொமான்டிக்காக அது உங்களுக்கு ஊட்டி விட வராரு. அதாவது ரொமான்டிக் மீன்ஸ் ஸ்லோ மோஷனில் அப்படியே கொண்டு வந்து வீடெலாம் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான். அப்படியே அழகாக ஒரு சின்ன இது மட்டும் பிச்சு உங்களுக்கு அப்படியே ஊட்டி விட அப்படியே கை கொண்டு வராரு. ஸோ நீங்களும் அப்படியே வந்துட்டு அதை காட்டி வாங்கிக்கிறீங்க. அப்போ ஜிமின் கேட்குறாரு. அது வந்துட்டு இங்கே ரொம்ப சூப்பராக பிளேஸ் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் ரொம்பவே நல்லா இருக்குது, அதுக்கு என்ன மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஒரு மாதிரி சமத்தா தான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் குட்டி பழம் தானே. அப்படி சமத்தா வந்துட்டு அதுக்கு என்ன மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுவா அது வந்துட்டு இந்த பிளேஸு ரொம்ப அழகாக இருக்குது, அங்கே பார்த்தியா 3 இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்களும் ஆமாம் 3 இருக்குது, நல்லா அழகாக தான் இருக்குது, என்ன இப்போ அதனால தானே இப்போ வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ மண்டை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு இங்கே பாரு அங்கே ஒரு மரம் இருக்கா, அங்கே பாரு தேன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு.
தேன் இருக்குது, மூணு இருக்குது. இப்போ என்ன அப்படி சொல்லி கேட்குறீங்க? அது வந்துட்டு தேனுக்கு இங்கிலீஷில் ஹனி ஹனி அப்படிங்கிறாரு. ஆமாம் ஹனி தான் மாமா. எனக்கு 12ஆம் கிளாஸ் படிச்சுக்கிறேன். எனக்கு அதுக்கு இங்கிலீஷில் ஹனின்னு தெரியும் மாமா. அது வந்துட்டு மூன் நிலா, அதுவும் எனக்கு இங்கிலீஷில் தெரியும் மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் பார்க்குறாரு. தெரியும்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அதை வந்துட்டு ஹனி மூணு, அது வந்துட்டு இங்கே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ திக்கி திக்கி ஏதோ பயமில்ல பிளான் பண்ணுது. நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? எது அதெல்லாம் முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு சரி ஓகே விடு, நீ தான் என்ன அக்செப்ட் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாய் உங்களுக்கு ஊட்டி விடுறாரு. அதே மாதிரி உங்கள் வாய்க்கிட்ட கை கொண்டு வந்திருப்பாரு. நீங்களும் வந்துட்டு அப்படின்னு காட்டியிருப்பீங்க. கரெக்டாக பின்னாடி தான் ஒரு சவுண்டு, அதாவது 2 பேரும் சைடில் திரும்பி பார்க்குறீங்க. திரும்பி பார்த்தா அங்கே ஒரு பெரிய கரடி, அது வந்துட்டு உங்களை நோக்கி தான் வந்துட்டு இருக்குது. அது இன்னும் கரெக்டாக உங்களை பார்க்கல, ஆனால் உங்களை நோக்கி தான் வந்துட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் வந்துச்சுன்னா நல்லாவே உங்களை பார்த்துரும். அவ்வளோதான். அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காகவே நின்றுட்டு பார்த்துறீங்க 2 பேரும். அந்த கரடி ஏதோ கோவத்தில் இருக்கும் போல் பயங்கரமாக சவுண்டால் போட்டுட்டு வந்துட்டு இருக்குது. அவ்வளோதான். நீங்கள் வந்து செமையாக பயந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜிமின் வந்து அப்படி பேண்ட் அப்படியே ஷாக் ஆகிட்டு வடிவேல் சார் வந்துட்டு ஒரு படத்தில், அதாவது சந்திரமுகி படத்தில் பேண்ட் நின்றுப்பார்ல, அதே பொசிஷனில் தான் அவர் நின்றுருக்காரு. அப்படியே கை உங்கள் வாய்க்கிட்ட வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டக்குன்னு அந்த மீன் இருக்குல்ல, ஸோ அந்த மீன் அப்படி கையில் எடுத்துக்கிறீங்க. எவ்வளோ உயிர் பயத்தில் அந்த மீனை விடல. ஸோ அதை அப்படியே எடுத்துட்டு நீங்கள் அப்படி ஜிமின் பிடிச்சி கை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறீங்க. பக்கத்தில் ஒரு குகை மாதிரி இருக்குது, காட்டுக்குள்ள அதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த குகைக்குள்ளே போயிட்டு அப்படியே பூந்து 2 பேரும் ஒழிஞ்சுக்கிறீங்க. ஜிமினுக்கு தான் பயமாக இருக்குது. ஏன்னா அவர் நேரில் பார்த்ததே கிடையாது. நீங்கள் வந்துட்டு வில்லேஜ் சைடு தான், ஆனால் இது நீங்களும் பார்த்ததில்ல. பட் இருந்தாலும் உங்களுக்கு காடு அப்படிங்கிறதால பயமா இல்லை அந்த அளவுக்கு. ஸோ ஜிம்முக்கு செமையா பயமா இருக்குது. ஸோ 2 பேரும் அப்படியே பயந்துட்டே பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கிறீங்க அந்த கரடிவே. அதாவது உள்ள அந்த கவுக்குள்ள இருந்துட்டு அந்த கரடி வந்துட்டு என்ன கோவத்தில் வந்துச்சோ அப்படியே அந்த இடத்துல நெருப்பெல்லாம் பற்றி வச்சிருப்பீங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே தூக்கி தூக்கி அந்த பக்கம் இந்த பக்கம் எரிஞ்சிட்டு இருக்குது. ஸோ அந்த நெருப்பு துகளெல்லாம் வந்துட்டு அப்படியே உங்களை நீங்கள் இருக்கிற குகைக்குள்ள கூட வந்து சிலதெல்லாம் விழுது. அதனால அந்த அளவுக்கு அது பற்றிக்கல, அதனால பிரச்சனை இல்லை. அப்படியே வந்துட்டு எல்லாத்தையும் தூக்கி பந்தாடிட்டு அது பாட்டுக்கு பூந்து போயிடுச்சு. தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ அலப்பறை பண்ணணும் இந்த கரடி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஜிம்மி அப்படி உங்கள் கையை பார்த்தா பார்க்குறாரு. கையில் அப்படியே மீன் இருக்குது. உயிர் போகிற பயத்தில் கூட இந்த மீனை நீ விடலை அப்படின்னு சொல்லி கேட்கவும், மாமா உனக்கு பசிக்கும்ல மாமா, இந்த சாப்பிடுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த முள்ளெல்லாம் எல்லாமே ஊட்டி விட்டுக்கிறீங்க. ஸோ அழகா ஜிமின் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காரு. ஸோ ஜிமின் அகைன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என் வயன் இந்த பாத்தியா ஹனி இருக்குது, மூன் இருக்குது, ஹனி மூன் நம்ம ஏன் இங்கே வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, டேய் நீ எல்லாம் மனுஷனே தானா, இங்கே அவன் உயிருக்கு போராடிட்டு உட்காந்துருக்கிறா, இன்னும் கொஞ்சம் சத்தம் போட்டுன்னு ஏன் கரடி வந்துடும், நீ போய்ட்டு அந்த கரடி கூட ஹனிமூன் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜிமின் பார்க்குறாரு, அடி சண்டாளி அப்படிங்கிற மாதிரி. ஸோ 2 பேருக்கும் ஒரு மாதிரி தூக்கம் வருது. நான் அப்படி படுத்துக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு தூங்கவே விட மாட்டேங்கிறீங்க ஜிமினை. மாமா மாமான்னு கூப்பிட்டே இருக்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு என்னடி அப்படின்னு கேட்குறாரு. அது வந்துட்டு உங்கள்கிட்ட கேட்குடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கேளு எப்போ இருந்து உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுவா தெரியலையே அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்போ எப்போ இருந்தேன்னு சொல்லு, உனக்கு தான் ஸ்டார்டிங்கில் எனக்கு பிடிக்காதுல்ல அப்படின்னு. நீங்கள் அது எப்போ இருந்ததுலாம் எனக்கு தெரியல, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை பிடிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிச்சு, இப்போ வந்துட்டு மொத்தம் உன்னை மட்டும் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்க கேட்க உங்களுக்கு அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. திரும்ப திரும்ப அதே கேள்வி கேட்டேக்கிறீங்க. சொல்லி சொல்லி ஜிமினுக்கு வாயை வலி எடுத்துருச்சு. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் திரும்ப 4வது தடவை கேட்குறப்ப அவருக்கு முடியல. எத்தனை தடவை இதே கேட்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது கேட்க நல்லா இருக்கு மாமா, நீ எப்போ பார்த்தாலும் பட்டிக்காடு ஒன்று எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருப்பில்ல, அதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீ இதை சொல்கிறப்போ ஒரு மாதிரி ஃபீல் நல்லா இருக்கு மாமா, இன்னொரு 10 தடவை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏதோ 10 தடவையா வாய் மூடு அப்படின்னு சொல்லி அப்படியே அடிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இங்கே விளையாடிட்டு இருக்கிறீங்க. இந்த டைமில் மதியத்துக்கு, அதாவது மதியமே வந்துட்டு எல்லோரும் வந்திருப்பாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்கள் வந்து யாரும் கால் பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ ஈவினிங் ஆயிருக்கும், உங்கள் வீட்டுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க யாரும் வரலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜிமினுக்கு கால் பண்ணி பார்த்தா ஜிமினுக்கு வந்துட்டு ஃபோனே போயிருக்காது. அப்படியே வந்துட்டு ஃபோன் மேலே அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்டுக்கும். பார்த்தா வந்துட்டு ஜிமினோட ரூமில் தான் அந்த ஃபோன் அடிக்குது. அவர் ஃபோனை எடுத்துகிட்டு போகல. பக்கத்தில் வந்துட்டு அந்த காசு பர்ஸ் எல்லாம் வச்சுருப்போம். ஸோ பர்ஸு ஃபோன் எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. ஸோ ஜேகே வந்துட்டு வீட்டில் சொல்கிறாங்க, கீழே இந்த மாதிரி ஃபோன் பர்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, அவன் விட்டு போயிட்டான் போல், ஆனால் ஃபோன் வயனுக்கு பண்ணாலும் போக மாட்டேங்குது, நாட்டு செப்பல்னு வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உடனே வந்துட்டு ஜேகேவோட அம்மா சொல்கிறாங்க, டே காருக்கு ஒழுங்காக பெட்ரோல் போட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மா காருக்கு பெட்ரோல் போட்டு 2-3 நாள் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடப்பாவி, டே அவன் அந்த கார் தான் எடுத்துகிட்டு போயிருக்கிறான், அப்படின்னா பாதியில் எங்காவது நின்று இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதறாங்க. ஏன் அப்படின்னா உங்களோட வீட்டுக்கு போகிற வழி வந்துட்டு ஃபுல்லாகவே காடாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ ஃபுல்லாகவே காடாக இருக்கும்டா, 2 பேர் என்ன பண்ணுறாங்களோ தெரியலேன்ட்டு ஜேகே எதுவும் சரி ஓகே நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு உங்களை பார்க்கறதுக்காக வந்துட்டுருக்காரு. ஸோ ஓகே டியர், இந்த எஃப்எஃப் நான் இதோட முடிச்சுக்கிறேன், ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆன மாதிரியா இருக்குது. இதுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் டியர். அநேகமாக நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு இந்த எஃப்எஃப் முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். மேபி முடிச்சிடுவேன், இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு 2 பார்ட் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே எஃப்எஃப் போகாது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் பார்ட்லேயே முடிச்சாலும் முடிச்சிடுவேன், ஓகேவா? ஸோ ஓகே டியர், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், ஓகேவா? டாடா டாடா.